நான் அக்டோபர் மாதத்துல மேரிலாண்ட், அமெரிக்காவில் இருக்கிறதான மேரிலாண்ட் மாகாணத்தின் ஃபெட்ரிக் அப்படிங்கிற ஒரு சின்ன பகுதி, அங்கு ஒரு கூட்டத்திற்காக நான் சென்றிருந்தேன். அந்த நாள் இட் வாஸ் a மீட்டிங் ஃபார் மிரக்கிள்ஸ். அநேகர் வந்திருந்தாங்க. அப்பொழுது அந்த கூட்டத்தை நான் முடிக்கும்படிக்கு நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த கூட்டத்திற்குள்ளே இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து அவர் நடக்கிறதை நான் பார்த்தேன். அப்பொழுது அந்த கூட்டத்தின் முதலாவது வரிசையில் என்னுடைய ரைட் சைட் கார்னர்ல ஒரு அருமையான சகோதரி, அவங்களுடைய பெயர் ஷானன், ஒரு வெள்ளைக்கார சகோதரி. அவங்கள தூக்கிட்டு கொண்டு வந்து அங்க உட்கார வச்சிருந்தாங்க. அவங்க கையில ஒரு கேன் இருந்துச்சு. அவங்களுக்கு கடந்த ஜனவரி மாசத்திலிருந்து she had some autoimmune condition and she became immobile. She can't walk. அவங்களால நடக்க முடியாது, அவங்களால நிற்க முடியாது. படுக்கையிலிருந்து தூக்கிட்டு கொண்டு வந்து அவங்கள உட்கார வச்சிருந்தாங்க. நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஏதோ ஒரு வல்லமை அந்த சகோதரியை தொட்டு அவங்க திடீர்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. she started jumping up and down. எனக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு. அவங்க குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள கூட்டிட்டு வந்தவங்க ஆச்சரியத்தோட பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்கள்ட்ட நான் என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அப்பதான் சொன்னாங்க, இந்த ஜனவரி மாதத்திலிருந்து என்னால நடக்க முடியாம நான் படுத்திருந்தேன். இன்னைக்கு நீங்க ஜெபித்த பொழுது இயேசுவின் வல்லமை என்னை தொட்டது. நான் எழும்பி ஓட ஆரம்பிச்சிட்டேன். அவங்க ஓட ஆரம்பிச்சாங்க. The miracle surprised me. ஆனா என்னுடைய கண்களில் கண்ணீரை கொண்டு வந்தது என்னவென்று சொன்னால், நான் மற்றவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது என் காதுல கேக்குது. இவங்க she was so excited, she was running up and down. அந்த கேன், அந்த கையில வச்சிருந்த குச்சியை அவங்க இப்படியே தூக்கி வீசினாங்க. கொயர் மேல போய் விழுந்துச்சு. அவங்க போய் அந்த சின்ன ஒரு பாப்பா, எனக்கு ஒரு 5 வயசுல குழந்தை இருக்கு, 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. என்னோட கடைசி பாப்பா 5 வயசு. என்னுடைய குழந்தைய விட இன்னும் ஒரு சின்ன ஒரு வயசு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப எக்ஸைட்டடா அந்த பொண்ணுகிட்ட போய் சொன்னாங்க, Mom is so well now. I can drive you to school myself. நானே இனிமேல் கார் ஓட்டி உன்னை நான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவேன்னு சொன்னாங்க. அந்த குழந்தை அப்படியான்னு கேட்டுச்சு. எனக்கு அதை நினைக்கும் I'm becoming emotional because அந்த குழந்தையினுடைய சத்தத்தை கேட்ட பொழுது நான் முன்னால நின்றிருந்தேன். என்னுடைய கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்து அதிசயத்தை செய்யும் பொழுது அது நம்முடைய வாழ்வுகளிலே மாற்றுகிறது, நம்முடைய வாழ்வுகளிலே வெளிச்சத்தை கொண்டு வருகிறது.